ஆண்டவருடைய கண்கள் இந்த ஆலயத்திலே இரவும் பகலும் திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே இந்த வழிபாட்டு சூழ்நிலையிலே நாம் கூடியிருக்கிறோம். வழிபாட்டில் கடவுளுடைய வெளிப்பாடு இருக்கும் என்ற நம்பிக்கை தான் நம்மை இந்த ஆலயத்திற்குள்ளாய் அழைத்து வந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையை இந்த பாடல்களின் வழியாக நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்ற போது ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாட்டை, தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு முழுமைப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட அந்த பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர், தாயின் மேலாக அன்பு வைத்து ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கின்றோம். அந்த உள்ளுணர்வோடு கூட ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிக்கின்ற ஆண்டவர், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்து மீண்டும் நம்மை எழுப்பி நடக்க செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிவிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்ட ஆண்டவர், அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்வதற்காய் மீண்டும் வர இருக்கின்ற கர்த்தர், நம்பிக்கையோடு ஆராதிப்போம். மீண்டும் நம்மை வந்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த உணர்வோடு கூட பாடுவோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீரே,
என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்றால் நம்மை ஆராதிக்கின்ற, தம்மை வழிபடுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் தான் கடவுளில் வெளிப்பாடு ஒவ்வொரு ஆராதனையிலையும் காணப்படுகிறது. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனை பாடலையும் பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வண்ணமாய் இந்த ஆராதனை பாடலையும் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர். ஆகவே அவரை துதிக்கின்ற நாம் அவரால் நேசிக்கப்படுகிறோம். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நம்பிக்கையோடு கூட பாடலாம். நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறது. பல நாட்கள் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். பல நாட்கள் அவரை விட்டு நாம் புறம்பாக சென்றிருக்கின்றோம். ஆனாலும் நம்மை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்கும்படியாய் அவருடைய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளும்படியாய்த்தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்று சொல்லி நம் நம்பிக்கையோடு கூட பாடுகின்ற போது நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் மஞ்சை போல வெண்மையாக்குகின்ற ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை அரவணைக்கிறவர் என்பதை மறந்து கொள்ளாமல் கவியை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய
ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நம்மை ஆட்கொள்ளுகின்ற கர்த்தர், நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை ஆளுகை செய்கின்ற ஆண்டவர், அவரை நாம் ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். என்னை ஆட்கொண்டவரே, என்னை ஆளுகை செய்கின்றவரே, என்னை எல்லா சூழ்நிலையிலும் வழி நடத்துகின்றவரே, உம்மை ஆராதிக்கும்படியாய் சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. இந்த உலகத்தை அல்ல, இந்த உலகத்தின் பொருட்களை, ஆசாபாசங்களை அல்ல, உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுமா? பரிசுத்தரை கரம் உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாரும் கரம் உயர்த்தி பரிசுத்தமான ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்தமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆமென். பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்தரே, ஆராதனைக்குரியவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறேன். நேரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, நேரத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக, நேரத்தில் உடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, உடைய ஆவி அனல் மாறி ஊற்றப்படுவதாக, உடைய வல்லமை இறங்கி வருவதாக, உடைய மகிமை மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய், உடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய், உடைய அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, 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 வல்லமை கடந்து வருவதாக, மகிமை இறங்கி வருவதாக, மகிமை வேகமாய் இறங்கி வருகின்ற ஆண்டவர் இப்பொழுது இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், ஒரு விடுதலையை தரும்படியாய், ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாய் இறங்கி வந்து உயர்த்தி ஆராதிக்கின்ற பிள்ளைகளை, உயர்த்தி ஆராதிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் இப்பொழுது விடுவிப்பீராக. இப்பொழுது ஒரு சுகம், இப்பொழுது ஒரு விடுதலை, இப்பொழுது உடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. மகிமை இறங்கி வந்து, மகிமை இறங்கி வந்து ஒவ்வொருவர் மீதும் மகிமையின் வேகமாய் இறங்கி வந்து உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய அபிஷேகம், உடைய அபிஷேக தைலம் இப்பொழுது இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் சபையை நிரப்புவதாக, திருச்சபையை ஆளுகை செய்வதாக. உடைய பரிசுத்தமான ஆசீர்வாதம், உடைய பரிசுத்தமான அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்து இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும், இப்பொழுது ஆண்டவரே ஒரு சமாதானம் உருவாகட்டும், இப்பொழுது ஒரு நிம்மதி உருவாகட்டும். ஆண்டவரே மகிமையாய் ஆராதித்திருக்கிறோம். மகிமையின் பிரசன்னத்தினாலே உயர்த்தி ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தரே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வந்து நாங்கள் உயர்த்தி ஆராதித்திருக்கிற சுவாமி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இப்பொழுது உம்மை உயர்த்தி ஆராதித்த இந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எந்த இடத்திலே தலை குனிந்து நடந்தார்களோ, எந்த இடத்திலே தலை குனிந்து விழுந்தார்களோ அந்த இடத்திலே தூக்கி நிறுத்துவீராக, அந்த இடத்திலே தலைகளை உயர்த்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பதாக தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. பாத்திரம் நிரம்பி வழியும்படியார் இப்பொழுது பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது மகிமையினால் நிரப்புவீராக. உடைய மகிமையின் மேகம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் அனலாய் அபிஷேகமாய் ஆளுகை செய்வதாக. சுகவீனமாகி வந்திருக்கலாம், பலவீனமாய் வந்திருக்கலாம், சோர்வுகளோடு வந்திருக்கலாம்,
சொல்ல முடியாத பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனை நேரத்துல, இந்த அபிஷேக நேரத்துல ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு மகிமையினால், ஒரு அபிஷேக தைலத்தினால் உடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்தபடியினாலே, உடைய மகிமை எங்களை நிறைத்தபடியினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாயுமை ஆராதிக்கும்படியாய் வந்த ஜனங்கள், பரிசுத்தமாயுமை வழிபடும்படியாய் வந்த ஜனங்கள், வழிபாட்டிலே கடவுளுடைய வெளிப்பாடு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள், இந்த நம்பிக்கை குன்றி போகாதபடி, இந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, இந்த அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காய் நன்றி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காய் நன்றி, சோர்வுகள் நீங்கினதற்காய் நன்றி, தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. விசேஷித்த ஆராதனைகளை மகிமையின் பிரசன்னங்களை ஆளுகை செய்து எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தைகளின் மூலமாய் எங்களை பலப்படுத்துகிறார்கள். உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களை நிரப்புகிறார்கள். உடைய வார்த்தைகள் பெருமையாய் திரும்பாத உடைய வார்த்தைகள் எங்களை ஆளுகை செய்வதாக எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும் சுவாமி, தொடர்ந்து வழிநடத்தும் ஆண்டவரே. வழிபாட்டினுடைய பிரசன்னத்தை கண்டவர்களாய் சாட்சியோடு இந்த உலகத்திற்குள் கூறப்பட்டு செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை செய்யும். வந்த ஒருவரும் பெருமையாய் திரும்பக்கூடாது, வந்த ஒருவரும் பெருமையாய் திரும்பக்கூடாது. அன்னாள் ஆலயத்திற்குள் வந்தாள், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அதற்கப்புறம் அவளுடைய முகம் வாடலாய் இருந்ததில்லை, அதற்கப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை, சந்தோஷமாய் கடந்து சென்றாள். அந்த சந்தோஷத்தை இந்த ஜனங்களுக்கு நீர் அருளி செய்யும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரு.